இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்து. எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்க நமக்கு இறங்கும்படி அவர் என்ன பண்ணுவாரா? காத்திருக்கிற தகப்பனா இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்காக நம்ம கேட்கிற விஷயங்களை நமக்கு கொடுக்கும்படி உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இறங்காமல் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரா? நமக்கு இறங்கும்படி அவர் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணி நமக்காக நம்முடைய காரியங்கள்ல வாய்க்கும்படியா அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனதிருகும்படியாய் அவர் நம்மத்துல எழுந்திருக்கிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு நம்ம காத்திருக்கிறவர்கள் அவர் இறங்குவார் என்று சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம காத்திருக்கும் போது அது நம் வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோமா? பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று இங்க வேதம் சொல்கிறது. அது மாத்திரம் அல்ல, அவர் இறங்கும்படி காத்திருப்பார் என்று இந்த நாளில் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் இறங்கினார்னா என்ன நடக்கும் அப்படின்னா 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமே வாசமா இருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய். என் தேவன் எனக்காக இறங்கும் போது, காத்திருந்து இறங்கும் போது, முதலாவது என் வாழ்க்கையில என்ன இருக்குமா? என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான அழுகையின் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எதை குறித்து எந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி நான் பரிதவித்து கலக்கத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல நான் அழுது கொண்டிருந்தனோ, கர்த்தர் இறங்கும்படி காத்திருந்து என்ன செய்வாரா? என் கண்ணீரை கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் சஞ்சலத்தை என் புலம்பலையும் கர்த்தர் மாற்றுகிறவராக. இனி ஒருபோதும் என் வாழ்க்கையில நான் அழுது கொண்டா இல்லாதபடி சந்தோஷத்தினால கர்த்தர் என்னை நிரப்புகிறவராக இருக்கிறார். என் தேவன் நமக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார். அவர் காத்திருந்து இறங்கப்படும் போது என் வாழ்க்கையில இருக்கிற அழுகையை மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி. நான் கூப்பிடப்படும் போது ஆண்டவர் அதை உருக்கமாய் இறங்குகிறவராக இருக்கிறான். இந்த உலகத்துல நம்ம ஏதாவது ஒரு மனுஷிடத்துல தேவைகள் என்று சொல்லி கேட்கப்படும் போது அவங்க எப்படி இறங்குவாங்கன்னா, ஏதோ கொடுக்கணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? இறங்குவாங்க. ஆனாலும் நம்ம ஆண்டவர் எப்படி இறங்குவாரா? உருக்கமாய் இறங்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இறங்கி மறு உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம் தகப்பன் நம்ம கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நம்ம கால் பண்ணும் போது அதை அட்டன் பண்ணி நமக்காக பேசுகிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில அவர் வெயிட் பண்ணி இறங்கும் போது காத்திருந்து கர்த்தர் நம்மத்துல இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் இறங்கப்படும் போது என் அழுகையை மாற்றுகிறார், என் கூப்பிடுதலை கேட்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, நான் எதற்காக கூப்பிடுறனோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதிலே நம்ம தொடர்ந்து 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் காத்திருந்து என் மத்தியில் இறங்கும் போது, நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது என் கரெக்டான பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, அவர் உருக்கமாய் என் மத்தியில இறங்கும்படி காத்திருக்கிறார். அவர் என் மத்தியில் எழுந்திருக்கிறார். அவர் எனக்காக நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் இறங்குகிறார், என் கண்ணீரை மாற்றுகிறார், என் கூப்பிடுதலை கேட்கிறார், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். நான் வலதுபுறம் இடது சாயும் போது என்னை கரெக்டான பாதைகளை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மையும் இப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.